இறையூர் இறை சமூகமே, வைர விழாவை கொண்டாடுகின்ற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது யூத நிலத்தினிலே, சத்திய வேதம் நின்று நிலைத்தது தாரணி மீதினிலே, எத்துணை உண்மைகள் வந்து பிறந்தது இயேசு பிறப்பினிலே, இத்தனை நாளும் மானிடர் வாழ்வது இயேசுவின் வார்த்தையாலே. வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். வாழ்வளிக்கும் வார்த்தையான அந்த ஆண்டவரின் நற்செய்தியை தன் வாழ்க்கை முழுவதும் அறிவித்து அழியா வரம் பெற்றவரே, கோடி அற்புதரே, புனித அந்தோணியாரே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். திருப்பாடல் 118:24. ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள், மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள். இந்த மகிழ்ச்சிக்குரிய வார்த்தைகளை சொல்ல நாம் அனைவருமே ஒரு தகுதியை பெற்றிருக்கின்றோம். இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி கூற இங்கு கூடியிருக்கின்றோம். 60 ஆண்டுகள் நீண்ட ஒரு பயணம், நீண்ட ஒரு விசுவாச பயணம், நம்பிக்கையின் பயணம். ஆபிரகாமை ஆண்டவர் வழிநடத்தியது போல நம்மையும் இத்தனை ஆண்டுகள் வழிநடத்தி இந்த வைர விழாவை கொண்டாடுவதற்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். கோடி அற்புதர் அந்தோணியாருக்கு நன்றி கூறுவோம். இதோ இத்தனை ஆண்டுகள் அந்த அந்தோணியாரின் பாதுகாவலிலும் பராமரிப்பிலும் நம்மை வழிநடத்திய ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற இந்த வேளையிலே, இந்த பங்கிலே உழைத்தவர்கள், இந்த விசுவாசத்தை கட்டி காத்தவர்கள் அனைவரையும் இறைவன் தொடர்ந்து ஆசிர்வதிக்க வேண்டும். உங்கள் அனைவரையும் இறைவன் ஆசிர்வதித்திருக்கின்றார். உங்கள் மத்தியிலிருந்து வந்திருக்கின்ற என்னையும் அந்த ஆண்டவர் ஆசிர்வதித்து தேர்ந்து கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து இந்த பயணத்தில் ஆண்டவருடைய ஆசிர்வாதங்களும் அபிஷேகமும் அந்தோணியாருடைய பரிந்துரையும் நிறைந்திருக்கவும், நாம் கொண்டாடுகின்ற இந்த வைர விழாவை முழு மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, ஒற்றுமையோடு கொண்டாட தேவையான அனைத்து அருள்வரங்களையும் தந்து நம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக. இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்கட்டும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.